Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஜிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பேர். CMPங்கிறது கம்பேர். நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்? R ன்னு எடுத்துக்கிறேன். Rங்கிறது ரெஜிஸ்டர். சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படினா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் கம்பேர் ஆகும். So இந்த ஃபார்மேட்ல டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா CMP ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா C ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட் வந்து அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டோட கம்பேர் பண்ணும். ஓகே? இப்போ இதுல கம்பேர் அப்படினாவே நமக்கு 3 கேஸ் வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா A is greater than register. Okay, so A வந்து accumulator. So A is greater than C register. இப்போ A is greater than C register அப்படின்னா so இதுல என்னென்ன flag செட் ஆகும் ரீசெட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? So அப்போ carry is equal to 0, 0 is equal to 0. That is carry flagகும் 0 flagகும் நமக்கு எப்படி இருக்கும்னா ரீசெட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேஸ் இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். A is equal to C. That is accumulator content-ம் C registerல இருக்கிற content-ம் ரெண்டும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா CY is equal to 0, Z is equal to 1. That is carry value வந்து 0, 0 value வந்து 1. That is set, reset. So carry என்னாகும் reset ஆகும், 0 வந்து என்னாகும் set ஆகும். Okay? அடுத்த last case என்ன அப்படின்னா A is less than C. So A is less than C அப்படின்னா carry flag is equal to 1, 0 flag is equal to 0. So அப்ப carry flag set ஆகும், 0 flag வந்து reset ஆகும். அப்ப இந்த 3 கேஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். So இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த compare instructions நம்ம ஈஸியா நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. First greater value, அடுத்து equal to value, அடுத்தது lesser value. So first carryங்கிறத மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. So carry 0. இங்க பாருங்க 0 0 0 1 1 0. So உங்களுக்கு டிஜிட்டல்ல நீங்க படிச்சிருப்பீங்க 0 0 0 1 1 0 ன்னு சொல்லிட்டு. So அந்த சீக்வென்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மைண்ட்ல இருந்து எப்பவுமே வந்து அது எரேஸ் ஆகாது. எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் greater than, அடுத்து equal to, அடுத்தது lesser value. இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப சீக்கிரமா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா CMPR. சோ இதே மாதிரி நான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதே ஃபார்மட்ல CMPM. இது அடுத்த மாடல். சோ இந்த மாடல்ல வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி என்ன லொகேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த லொகேஷன்ல இருக்கிற கண்டென்ட் எதோட கம்பேர் பண்ணும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டோட கம்பேர் பண்ணும். பட் இதே கண்டிஷன் தான், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, லெசர் தென், இது 3 கண்டிஷன். சோ இந்த 3 கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அங்க என்ன ஆகும், பிளாக் வந்து செட் ஆகும் இல்ல ரீசெட் ஆகும். பட் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன லொகேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த லொகேஷன்ல இருக்கிற கண்டென்ட்டோட அக்யூமுலேட்டர் கண்டென்ட் கம்பேர் ஆகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.